மகளே, மாடர்ன் தற்குறிகளான நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுன்னு தெரியுமா? எவன்லாம் அறிவாளியா இல்லையோ, எவன்லாம் முட்டாளோ, எவன்லாம் தற்குறியோ, எவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதோ அவனையெல்லாம் நாம பெரிய ஆளா தூக்கி கொண்டாடுறது தான். அவனையெல்லாம் உண்மையாவே நமக்காக பேசுறான்னு நம்புறது தான் இங்க நாம பண்ணக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம், தற்குறித்தனமா இருக்கு. அந்த வகையில போங்கு போகன் என்ற போங்கு எந்த விஷயத்த பேசினாலும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இப்பயும் சொல்றேன். போங்கு போட்ட ஒவ்வொரு வீடியோவையும் உட்கார்ந்து டீபங்க் பண்ணணும்னா எல்லாத்தையுமே டீபங்க் பண்ணி குப்பையில ஈஸியா போட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத குப்பை வீடியோ தான் இந்த போங்கு போடுற வீடியோ. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இது பொறாமையில இவன் பேசுறான்னு. கிடையவே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், நல்ல அறிவார்ந்த உண்மையாவே நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்றவங்க நிறைய பேர் இந்த யூடியூப்ல வரணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எவன்லாம் உண்மையாவே கஷ்டப்படாம கேவலமா ஏதோ ஒன்ன சொல்லிட்டு அதுதான் உண்மைன்னு தன்னுடைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸையும் நம்ப வைக்கிறானோ அவனையெல்லாம் இங்க நம்பி அவ்வளவு பேர் ஏமாந்து போறது நினைச்சாதான் உண்மையாவே வருத்தமா இருக்கு. இப்ப வரைக்கும் ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேன். இந்த காம்யூனிசம்னா என்னன்னு இங்க இருக்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அதை பின்பற்றக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டா அது என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாளித்துவத்தை எதிர்த்து இந்த காம்யூனிசம் போராடி அது இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்குன்னு உருட்டுவானுங்க. ஆனா இவனுங்க வேலை பார்க்கறதே முதலாளித்துவத்தை மையப்படுத்தி தான். இவனுங்களுக்கு சோறே இந்த முதலாளித்துவம் போடுறது தான். ஆனா இந்த காம்யூனிசத்தை இவங்க கையில வச்சுக்கிட்டு இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து இவனுங்க என்னமோ மிகப்பெரிய சாதனையை பண்ண மாதிரி ஒன்றுட்டு இருக்கானுங்க. உண்மையாவே இந்த காம்யூனிசத்தை உருவாக்குன இதை பின்பற்றிய எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. இவனுங்களால கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்கானுங்க. அந்த கதை எதுவுமே இங்க இருக்கவனுக்கு தெரியாது. ஆனா இன்னை வரைக்குமே காம்யூனிசம் உண்மை, அது உன்னை உயர்த்தும் தோழர்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இதுதான் மக்களே இங்க நடக்கிற உண்மையான விஷயம். உண்மை எதுன்னு தெரியாமலேயே பல கோமாளிகளையும் பல தற்குறிகளையும் எந்தவித உடல் உழைப்பும் இல்லாம மூளையை செலவு செய்யாம எந்தவித தீவிரமான தேடலும் இல்லாம ஆராயும் அறிவு இல்லாம இருக்கிறவனுங்களை நாம வீடியோவை பார்த்துட்டு அறிவாளி உயர்ந்தவன் எப்பேற்பட்ட கஷ்டத்தைப்பட்டு நமக்காக இவன் இந்த மாதிரி வீடியோ போடுறான்னு நம்பிட்டு சுத்துறோம். ஆனா அப்படி இங்க பெரும்பாலானோர் கிடையவே கிடையாது. முக்கால்வாசி பேர் விக்கிபீடியாவை பார்த்து தான் ஒப்பேத்திட்டு இருக்கானுங்க. அதுல நம்ம போங்கும் மிகப்பெரிய போங்கு. காந்தியுடைய வழித்தடத்தை பின்பற்றக்கூடிய அரசியல் நிலைப்பாடு. இன்னொன்னு அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய வீர் சாவர்கர் அப்படிங்கிறவர் தான். இந்திய நாட்டுடைய முந்தைய வரலாறு தெரியாது, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாறு தெரியாது. காந்தி, நேரு இவங்களுடைய காங்கிரஸ் எப்பேற்பட்டது தெரியாது. அதை உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன்னு தெரியாது. அதை ஏன் உருவாக்குனான்னு தெரியாது. அதை எதிர்த்தது யாருன்னு தெரியாது. சாவர்கருடைய வரலாறு துளியும் தெரியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி துளியும் தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு 10 பேர் யாராவது பேர் சொல்லு அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான தற்குறிகளுக்கு துளியும் தெரியாது. ஆனா இவங்க உட்காந்து என்ன பேசுவாங்கன்னா, வீர் சாவர்கர் ஒரு ஷூனக்கி, காந்தி இங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அவர் பண்ண இந்த அகிம்சை போராட்டத்தால் தான் இந்த ஆங்கிலேயன் விடுதலையை தந்தான்னு இன்னை வரைக்குமே இவன மாதிரியான கோமாளிகள் நம்பிட்டு சுத்துறானுங்க. இதனாலதான் சொல்றது இவனுக்கு துளியும் எதுவுமே தெரியாது மக்களே. துளியும் எதுவுமே தெரியாம சாவர்கரை பத்தி இந்த அதிமேதாவி என்னென்னலாம் உருட்டி வச்சிருக்காரோ அந்த உருட்டு எல்லாத்தையுமே செருப்பால் அடிச்சு குப்பையில போடுறதுதான் இந்த வீடியோ. நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சிருச்சு. பேரிஸ்டர் சாவர்கர் அப்படிங்கிற அந்த புத்தகம்ங்கிறது 1926 எழுதப்பட்டது. அந்த புத்தகத்துலதான் சாவர்கர் பண்ண தியாகங்கள்லாம் குறிப்பிட்டு அவருக்கு வீர் சாவர்கர் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்படுது. தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தானே எழுதி அதை புத்தகமா வெளியிட்டு அதுல தனக்குத்தானே வீர் சாவர்கர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கிக்கிட்டவர் தான் சாவர்கர். 1926 தான் சாவர்கர் எழுதின புத்தகம் வெளிவருது. அதுக்கு முன்னாடியே 1924ஆம் ஆண்டு ராஜாராம் ரணதே என்ற சாவர்கருடைய பயோகிராபி எழுதின ஒருத்தர் 1924ஆம் ஆண்டு வீர் என்ற அடைமொழியையும் சுதந்திர வீர் என்ற அடைமொழியையும் சாவர்கருடைய பெயருக்கு முன்னாடி போட்டு அவரை முதலா வீர் சாவர்கர் என்று குறிப்பிட்டதே இவர் தான். அதுவும் சாவர்கருடைய பயோகிராபி மூலமா இவர் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தான் 1926ஆம் ஆண்டு தான் சாவர்கர் தன்னுடைய புத்தகத்துல அந்த வீர் என்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா அவர் வீர் என்ற வார்த்தையை எப்படி குறிப்பிடுவாராம், இந்த வெள்ளையர்களை எதிர்த்த மராத்தியர்களை
அவங்கள புகழ்றதுக்காக வீர் என்ற வார்த்தையை எல்லாருக்குமே அவர் கொடுத்திருக்காராம். அதாவது தனக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த வார்த்தையை இந்த வெள்ளையர்களை எதிர்த்த மக்களுக்காக இவர் பயன்படுத்தி இருக்காருன்னு தெளிவா ஆதாரங்கள் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா இந்த வீர் என்ற வார்த்தையை சாவர்கருக்கு முன்னாடி பிரபலப்படுத்தினதே மராத்தியில் இருந்த சாவர்கருடைய பங்குகளை, சாவர்கருடைய இந்த அளப்பரிய செயலை, சுதந்திரத்திற்காக இவர் பண்ண வேலை எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் இவருக்கு இந்த வீர் என்ற பெயரை அவங்களே கொடுத்திருக்காங்க. எப்படி சாவர்கர் சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களையும் எதிர்த்தவங்களையும் இவர் வீர் என்று குறிப்பிட்டாரோ அதே மாதிரிதான் அங்கிருந்த மக்களும் வீர் சாவர்கர்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நாளடைவில் இது அவருடைய பெயரோடவே பொருந்தி போயிடுச்சு. இதுதான் உண்மையான வரலாறு. ஆனா இந்த போங்கு தற்குறி சொன்ன மாதிரி தன்னைத்தானே அவர் வீர்னு அழைச்சிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவரை வீர் சாவர்கர்னு ஏற்கனவே 1924 பயோகிராஃபில குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தனக்குத்தானே இவர் இந்த வீர் என்ற பெயரை வச்சுக்கிட்டாருன்னு இந்த போங்கு தற்குறி சொன்னா இல்லையா, அது சுத்த பொய். ஒரு பக்கம் இந்தியாவுடைய விடுதலைக்கு நெஞ்சை நிமிர்த்தி போராடின ஒருத்தராகவும் சாவர்கர் இருந்திருக்காரு. அதே சமயத்துல பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவான ஒரு நபராகவும் அவர் இருந்திருக்காரு. இப்படி இருவேறு துருவங்கள் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில கலந்திருக்கு. அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சாவர்கருக்கு இருவேறுபட்ட வாழ்க்கையும் கிடையாது, இருவேறுபட்ட கேரக்டரும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில அவர் 27 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சாரு இந்த பிரிட்டிஷ்காரங்களால. வேற எந்த ஒரு இடதுசாரிகள் சொல்லக்கூடிய ஐகான்ஸும், அதாவது சுதந்திரத்திற்காக போராடின ஐகான்ஸ்ன்னு நம்ம கிட்ட சொல்லி ஏமாத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐகான்ஸ் யாருமே இவர் அளவுக்கு இங்க ஜெயில பிரிட்டிஷ்காரங்களால துன்பத்தை அனுபவிக்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல அவருக்கு இணையா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவரை தாண்டியும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா வடநாட்டுல பாத்தீங்கன்னா அவரை எதிர்த்து பயங்கரமான தியாகிகளா இவங்க கட்டமைச்சு வச்சிருக்க எல்லாருமே அவர் அளவுக்கு இல்லை, அவருடைய கால் தூசி அளவுக்கு கூட இவங்க பிரிட்டிஷ்காரங்களால துன்பத்தை அனுபவிக்கவே இல்லை. இது எல்லாமே ரெக்கார்டட் ஹிஸ்டரி. ஆனா நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இவர் பிரிட்டிஷை எதிர்த்தாராம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிட்ட மண்டி போட்டாராம். அந்த கதையை தான் இந்த போங்கு தற்குறி சொல்லுது. 12 வயசு அவருக்கு இருக்கும்போது அவருடைய பகுதியில இந்து முஸ்லீம் பிரச்சனைங்கிறது உருவெடுத்திருக்கு. ஒரு சின்ன கலவரம்ங்கிறது வெடிச்சிருக்கு. அந்த கலவரத்துல தன்னுடைய சக நண்பர்களை அழைச்சிக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த மசூதியை அடிச்சு உடைச்சு அங்க இருந்த இஸ்லாமியர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திருக்காரு வீர் சாவர்கர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மக்களே இது. அதாவது நம்ம சின்ன வயசுல நம்ம கூட இருக்க நண்பர்கள் இருப்பாங்க. அதுல சில பேர் வயலண்டா இருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு பயந்து அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா சாவர்கர் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே தான் இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் வாழ்ந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதை மூட்டி விட்டது யாருன்னு நான் பிரிட்டிஷ் வரலாறுல சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இஸ்லாமியர்கள் பண்ணதுக்கு எதிராக தான் சாவர்கர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான வேலையை பண்ணியிருக்காரு. அதுலயும் தானா வேணும்னே போய் அந்த விஷயத்த பண்ணல. அங்க ஒரு பக்கத்துல பண்ணாங்க, அதற்கான விளைவு தான் இந்த சாவர்கர் சின்ன வயசுல பண்ணியிருக்காரு. பட் இந்த தற்குறி என்ன சொல்றான்னு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு, இஸ்லாமிய வெறி இருந்தது. அதனாலதான் இவர் இந்துன்னு தன்னுடைய வாழ்க்கையவே இவர் கட்டமைச்சுக்கிட்ட மாதிரி உருட்டி வச்சிருக்கான். பட் அப்படி கிடையவே கிடையாது. அவர் அங்க இருந்து வந்த ஒரு பிரச்சனைக்கு எதிர்வினையாத்தான் இவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதனால இவருக்கு சிறு வயதிலிருந்தே இந்த வன்மமும் வெறியும் இருக்குன்னு சொல்றது முழுக்க முழுக்க தவறு. அப்படின்னா நாம அந்த எதிரில் இருக்காங்க இல்லையா, முதல்ல அந்த பிரச்சனையை பண்ணாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அவங்க கிட்ட சொல்லிடலாமா, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி கொடூரமான செயல்கள் பண்றதுக்கு அவங்களுக்கு கத்து தராங்கன்னு சொன்னா இந்த போங்கு தற்குறி என்ன சொல்லுவானா, இவனுக்கு தெரியாது, அதெல்லாம் எதுவுமே தெரியாம இல்ல அதெல்லாம் நடக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். முதல்ல மூடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் மூடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அடி வாங்கினவங்களும் அவங்க தான், தங்களுடைய சொத்துக்களை பறிகொடுத்ததும் அவங்க தான், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததும் அவங்க தான். ஆனா இங்க எப்படி அதை திருப்பி வச்சிருக்காங்கன்னா, இந்துக்கள் தான் இங்க என்ன பண்றாங்கன்னா இனவாதம் மதவாதம் பண்றாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற இஸ்லாமியர்கள் தான் பாவம், ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்கன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டதுதான் இந்த இடதுசாரிகளுடைய வேலை. அந்த இடதுசாரிகள் இந்த வேலையை 2000ஆம் ஆண்டுகளிலிருந்து ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவுதான் சாவர்கர் இது மாதிரி இந்து மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிட்டாரு, இஸ்லாமியர்களை எதிர்க்கன்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டானுங்க. அந்த பொய்யின் விளைவு தான் இந்த போங்கு மாதிரியான தற்குறிகள்.
இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருக்கணும், இந்திய விடுதலைங்கிறது இப்படி நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுலதான் இருக்கு. அவருடைய தொடக்க காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய அரசர்களை, ஒரு சில அரசர்களை வந்து ரொம்பவே போற்றி அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருந்த அந்த ஹிந்துஸ்தான்ங்கிற அந்த புத்தகத்துல பைத்தியங்களை திருத்திடலாம், ஆனா தான் ஒரு பைத்தியம்னே தெரியாம தன்னை அறிவாளி நினைச்சிட்டு இருக்கவங்கள திருத்தவே முடியாது. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இந்த சாவர்கர் பத்தின பொய்களை நம்பக்கூடியவங்க, அவரை பத்தி இது மாதிரி பேசுறவங்களும். இங்க விஷயம் என்னன்னா, ஒருத்தன் நல்லது பண்ணா அவன் நல்லது பண்ணான்னு தான் சொல்லணும், ஒருத்தன் கெட்டது பண்ணா கெட்டது பண்ணான்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ இந்த கலியுகத்துல என்ன பண்றாங்கன்னா, நல்லது பண்றவனை அயோக்கியனாகவும் கெட்டது பண்றவனை நல்லவனாகவும் பார்க்கக்கூடிய பார்வை தான் நம்மை போன்ற தற்குறிகளுக்கு உருவாகிடுச்சு. அதனாலேயே இந்த போங்கு போகன் மாதிரியான தற்குறிகள், இந்த நந்தா மாதிரியான தற்குறிகள், தர்மதுர மாதிரியான அரைவேக்காடுகள், இவங்க எல்லாரையுமே நாம பெரிய ஆளா பெரிய லெவல்ல உயர்த்தி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய கேவலம். இந்த கேவலத்தை தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடதுசாரி தற்குறிகள் தான் இந்த ஆரம்பத்துல இருந்தே இந்தியாவுடைய அரசியல்ல புகுத்தி வச்சிருக்காங்க. அதன் விளைவு தான் இது மாதிரியான கருத்துக்கள் வெளிவரதுக்கு காரணம். சாவர்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்ப நாம பண்றதுதான். நல்ல இஸ்லாமிய அரசர்கள் அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சி சிறந்ததா இருந்தா அந்த மாதிரியான அரசர்கள் பத்தியும் இவர் தெளிவா நல்ல விஷயமா எழுதியிருக்காரு. யார் கொடூரம் பண்ணாங்களோ அவங்கள பத்தியும் எழுதி வச்சிருக்காரு. பட் மெஜாரிட்டியான விஷயம் என்னன்னா, இங்க இஸ்லாமிய ஊடுருவல் நடக்கும்போது பெரும்பாலான 95% இஸ்லாமிய அரசர்கள் இங்க அடிச்சு நசுக்கி உண்மையாவே எல்லா கொடூரமான காரியங்களையும் பண்ணி இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் தான் அவங்க அங்க டெவலப் பண்ணாங்க. எப்படி வெள்ளைக்காரன் பண்ணானோ அதுக்கு முன்னாடி இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அதைத்தான் இவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இந்த போங்கு மாதிரியான தற்குறிகள், இடதுசாரி தற்குறிகள், திராவிட தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுவாங்கன்னா, இந்த ஊடுருவல் பண்ணி நம்மளுடைய மக்களை அழித்தொழித்து அவங்க பண்ண அட்டூழியங்கள் எல்லாத்தையும் இவங்க மறைச்சிட்டு அவங்க தான் நமக்கு வாழ்க்கையவே கொடுக்க வந்தாங்கன்ற மாதிரி போய் பேசுவானுங்க. அப்பட்டமா அந்த இஸ்லாமிய அரசர்களே அவங்க இங்க வந்து என்ன பண்ணாங்க, எப்படியெல்லாம் கோவில்களை சிதைச்சாங்க, நாங்க எப்படியெல்லாம் இங்க இருந்த மக்களை கொண்டு குவிச்சோம், வாட்டி வதச்சோம் அப்படின்றத தெளிவா அவங்களே எழுதிட்டு போயிருக்காங்க. யாரு? இந்த கொடுமைகளை பண்ண இஸ்லாமிய அரசர்களே எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க எழுதி வச்சதை துளி கூட படிக்காம, அவங்க இப்படி எழுதி வச்சிருக்காங்கன்றது தெரியாம இங்க போங்கு மாதிரியான பொறுக்கிகள் என்ன பேசிட்டு தெரியுவாங்கன்னா, அவங்கெல்லாம் எவ்வளவு மனித புனிதர்கள் தெரியுமா, அவங்களை எதிர்த்த இந்த இந்து மன்னர்கள் தான் ரொம்ப கேவலமானவர்கள். எப்படி? தன்னுடைய வீட்டை தேடி எவனோ ஒருத்த வந்து, இது ஏன் வீடுடா, நீ காலி பண்ணிடா, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட சொல்றான், என்னுடைய சொத்துடா இதுன்னு சொல்றான், உன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு தான்டா, உன்னை கொண்டுட வேண்டான்னு சொல்றான். அவனை எதிர்த்து கேள்வி கேட்டவனை இங்க சங்கி மதவாதின்னு சொல்லுவானுங்களாம். அவனை அழிக்க வந்த ஊடுருவல் செஞ்சவனை இவனுங்க வந்து மனித புனிதர்கள் மாதிரி பேசுவானுங்களாம். என்னடா லாஜிக் இது? இதுதான் மக்களே நம்ம இந்தியாவுடைய வரலாறு. இவ்வளவுதான், சிம்பிள். இந்த விஷயம் தெரியாத இங்க இருக்க பெரும்பான்மையான மக்கள் இன்னி வரைக்குமே செகுலாரிசம் நோயால பாதிக்கப்பட்டு அதனால இந்த பொய் நரேட்டிவ்ஸால அதுதான் உண்மைன்னு நம்பி இங்க உண்மையாவே மதவாதத்தை செய்வது இந்துக்கள் தான்ற ஒரு மனநிலையில இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், சிம்பிளா சொல்றது, எப்போ சொல்றதுதான், ஹிஸ்டரிய என்ன பண்ணுங்க, படிக்க பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இஸ்லாமிய அரசர்கள் என்னென்ன எழுதியிருக்காங்க, அதாவது அவங்க எழுதியிருக்கிறதே படிங்க. நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த சங்கிகள்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க எழுதினதை எதுவுமே படிக்காதீங்க. இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பயணிகள், அவங்க இந்த இஸ்லாமிய ஊடுருவலை பத்தியும் அவங்களுடைய ஆட்சியை பத்தியும் எழுதியிருக்கிறத தெளிவா படிங்க. அதுலயே அவங்க அக்கு வேற ஆணி வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்டு வச்சிருக்காங்க, எவ்வளவு அட்டூழியங்களை இந்த இஸ்லாமிய மன்னர்கள் பண்ணியிருக்காங்க இந்த இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும்னு. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க இந்த ஓங்கு மாதிரியான தற்குறிகள் உருண்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் எதுவுமே தெரியாத மக்களே. அடிப்படையில இஸ் பியோர் தற்குறி, ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த வீடியோல பேசுனதையே திருப்பி இவகிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே பேச தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு எடுத்து அதை அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுறது. இவனை பொறுத்த வரைக்கெல்லாம் உண்மை எது பொய் எதுன்னு பிரிச்சு பார்க்குற அறிவு துணியும் கிடையாது. அதனாலதான் நல்லவங்களை பத்தி சாவர்கர் எழுதுனதையும் அவருக்கு தேவையானப்ப நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டாரு, அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிரிவினை உண்டாக்க இந்த வேலையை பார்த்தாருன்னு உருட்டி வச்சிருக்கான். அது என்னன்னா மர்லின் மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்தது. இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. அதாவது இந்தியாவுல இருந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்தியர்களுக்கு இன்னும் கூடுதலான உரிமைகள் வழங்கலாம் அப்படிங்கிற ரிஃபார்ம்ஸ்ங்கிறத பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வராங்க. அந்த உரிமைகள்ல இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கறத செய்யறாங்க. இதை எதிர்த்து சாவர்கருடைய சகோதரரான கணேஷ் சாவர்கர் புரட்சி அப்படிங்கிறத செய்யறாரு. அதனால அவர் கைதும் செய்யப்படுறாரு. நாசிக்குடைய கலெக்டரா இருந்த AMP ஜாக்சன்
சுட்டுக் கொல்லப்படுறார். சாவர்கருடைய இரு சகோதரர்களும் அந்த சதியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க. ஆனந்த் பயன்படுத்தின துப்பாக்கிங்கிறது லண்டன்ல இருந்து தாமோதர் சாவர்கர் அனுப்பி வச்ச துப்பாக்கி தான் அப்படிங்கறத உறுதி செஞ்சு அவர் அங்க வச்சு கைது பண்ணி. ஆக்சுவலி பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப கிளவர் மக்களே. அவங்க எப்பவுமே தங்களுடைய திட்டத்தை துல்லியமா செயல்படுத்துவாங்க. அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னு கூட அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க பண்ண விஷயம் தான் இந்த மின்டோ மோர்லே பேக்ட். இதன் மூலமா இந்த போங்கு தற்கொலை சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை அதிகப்படுத்தணுன்றதுக்காக இவங்க இந்த முறையை கொண்டு வரதே இல்லை. ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷன், அதாவது அவங்களுக்கான ஆள் இங்க சட்டசபையில இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆல் இந்தியா முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்களுடைய அழுத்தத்தின் பெயரால இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்த பேக்டை கொண்டு வராங்க. இதன் மூலமா அவங்களுக்கு இங்க சீட் அரசாங்கத்துல இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இவங்களே வழிவகை பண்றாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்களே. இதை பார்த்த இந்த போங்கு சொன்ன மாதிரியான சாவர்கருடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, கொதிச்சு எழுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாவர்கரும் அவருடைய சகோதரர்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க? இஸ்லாம் இந்து இந்த மோதல்களுக்கு இடையே தான் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போதே, அதாவது இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாதப்பவே இவங்க இது மாதிரியான வேலைகளை பண்ணும்போது, இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆள் பிரிட்டிஷார் கூட இருந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சாதாரண அறிவிற்கவனுக்கு கூட தோணும். அதுதான் சாவர்கர் சகோதரர்களுக்கு தோன்றியிருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வைஸ்ராயையும் கலெக்டரையும் எதிர்க்கிறாங்க. இந்த பிரிட்டிஷை எதிர்த்து இவங்க இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க. இங்க முக்கியமான விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். இந்த போங்கு தற்கொலை சொல்றது என்னன்னா, இந்தியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாகணுன்றதுக்காகவே இதை பண்ணாங்கன்னு ஒரு உருட்டுறான். ஆனா அது கிடையவே கிடையாது. இது மாதிரியான ஒரு பொய் தலைப்பை வச்சுதான் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு அப்பீஸ்மெண்ட் பண்ற வேலையை பார்த்தாங்க. இந்த நேரத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தது தெரியுமா? அது இந்துக்களுக்காகவும் செயல்படல, கிறிஸ்தவர்களுக்காகவும் செயல்படல, இஸ்லாமியர்களுக்காகவும் செயல்படாத பொது அமைப்பா தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும் என்னவா பார்த்தாங்கன்னா, அது ஒரு ஹிந்து அமைப்புன்னு அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை அவங்களுக்குள்ள புகுத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு கிளவரா பண்ணுவான்னு சொன்னேன் இல்லையா? அவனுடைய திட்டமிடல் இதுதான். கிளவரா என்ன பண்ணணும்னா, காங்கிரஸ் உடைய கை ஓங்கிடக்கூடாது, நாம உருவாக்கின காங்கிரஸே நம்ம எதிர்த்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ்க்கு செக் வைக்க இவன் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கு அனுமதி தந்து அதை உருவாக்குறான். இது எல்லாத்தையும் உருவாக்குனதே அவன் தான். இதை எதிர்த்து தான் என்ன உருவாகுது? இந்துக்களுக்கான சூடு சொரணை கொண்ட, சுய புத்தி கொண்ட, தன்மானம் கொண்ட சில முன்னோர்களால், சில மானரோஷம் உள்ள ஆட்களால் இந்து மகாசபா என்ற ஒரு அமைப்பு தோன்றுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிற முன்னாடி வரைக்கும் நமக்கான, அதாவது இந்துக்களுக்கான எந்த ஒரு அமைப்புமே கிடையாது. சாதாரணமா கோவில்ல இருக்கும் இல்லையா அமைப்பு, அது மாதிரியான அமைப்புகள் தான் இருந்தது. அந்த மாதிரி நம்ம பொலிட்டிக்கலா ரெப்ரசன்டேஷன் பண்ண இந்துக்களுக்குன்னு ஒரு அமைப்பே கிடையாது. ஏன்னா இந்துக்கள் காங்கிரஸை நம்பினாங்க, பட் இஸ்லாமியர்கள் காங்கிரஸை நம்பல. இதன் விளைவா இவங்க ஆல் இந்தியா முஸ்லீம் லீகை 1906 பிரிட்டிஷாருடைய அனுமதியில் அவங்களுடைய தலைமையில் உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் கூட நம்ம இந்துக்கள் சூடு சுரணையற்று நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாம காங்கிரஸ் நம்மளை பார்த்துக்கோம்னு உண்மையாவே எந்த மத ரீதியான மத விருப்பம் இல்லாம அமைதியா இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போங்கே சொன்னா, சாவர்கர் தன்னுடைய சிறு வயதில் இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்ப இவர் இது மாதிரி வேலையை பண்ணாருன்னு. அப்ப அவருடைய சின்ன வயசுல இருந்தே இந்த ரிஃப்ட் இருக்குது. அந்த ரிஃப்டை பயன்படுத்திக்கிட்டது பிரிட்டிஷ்காரங்க. அப்படி பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு அப்பீஸ் பண்ண அவங்களுக்குன்னு ஒரு தனி கட்சியையும் ஆர்கனைசேஷனையும் உருவாக்கி பொலிட்டிக்கல் அங்கீகாரத்தையும் கொடுக்குறான். ஆனா இந்துக்கள் அதை எதிர்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை அதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் லெவல்ல பிரிட்டிஷ் கிட்ட அவங்க நெருங்கிட்டாங்க. அப்படி இருந்தும் நம்ம இந்துக்கள் அதை பெருசா நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சகிப்புத்தன்மை நம்மளை எதுவுமே பண்ணிடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுவே மிகப்பெரிய வினையா நவகோலி மசாக்கர்ல அது நிக்கும்னு அவங்களுக்கு தெரியல.
சரி, அந்த நேரத்துல இருந்த சில ஆண்மகன்கள், அதாவது சாவர்கருடைய சகோதரர்கள் போலவே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க இந்த இந்து மகாசபாய என்ன பண்ணாங்கன்னா 1910 தான் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்டாகவே கட்டமைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீகை கவுண்டர் பண்ண இந்துக்களுக்குன்னு எந்த ஒரு அமைப்புமே கிடையாது மக்களே. இப்போ சொல்லுங்க, உண்மையான மதவெறியோடு சுத்திட்டு இருந்தது இந்த இந்துக்களா, இல்ல உண்மையாவே இந்த மதவெறியை இஸ்லாமியர்களுக்குள்ள புகுத்தி அவங்கள இங்க இந்தியாவுக்குள்ள பிரிவினைக்காக தூண்டியது பிரிட்டிஷ்காரங்களா? இவ்வளவு விஷயம் நடக்கிறத வேடிக்கை பார்த்த காங்கிரஸும் இந்துக்களுக்காக பாடுபட்டுச்சா? இதுல இந்த போங்கு சொன்னா இல்லையா, போங்கு சொன்ன மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குறிப்பிட்ட இந்த இஸ்லாமியர்களுக்காகவே இவங்க இந்த ரெப்ரசன்டேஷனை உருவாக்குறதுக்காகவே கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து தான் இந்த சாவர்கர் சகோதரர்கள் இந்த கலெக்டரையும் வைஸ்ராயையும் இவங்க அமைப்பையே எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதுல அவர் கொல்லப்படுறாரு. இதுல சாவர்கருடைய பங்கு இருக்குன்னு ஏன் பிரிட்டிஷ்காரங்க நினைச்சாங்கன்னா, இவர் சகோதரர்களே இப்படி பண்றாங்கன்னா இவர் கண்டிப்பா படிச்சிருக்காரு, அதுவும் அங்க நம்மளுடைய நாட்டிலே போய் படிச்சிருக்காரு, அதனால கண்டிப்பா அவர் இங்க வந்தாருன்னா இது வேற விதமா இவரால வேறொரு புரட்சியை தான் அமைஞ்சிட போகுதுன்னு இவனுங்க உஷாரா என்ன பண்ணானுங்கன்னா அவரையும் தூக்கி உள்ள போட்டானுங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க ஒரிஜினல் ரீசன். அந்த சிறைச்சாலைக்கு போன 1.5 மாசத்திலேயே அவர்கிட்ட இருந்து முதல் கடிதம் அப்படிங்கிறது பிரிட்டிஷுக்கு வருது. என்னன்னா, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய முதல் கடிதத்தை பிரிட்டிஷ்காரங்க எழுதுறாரு. ஒரு முறை 2 முறை இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 முறை மன்னிப்பு கடிதம்ங்கிறத தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதிக்கிட்டே இருந்தாரு சாவர்கர். சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார். உண்மையாவே சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரான்னு பார்த்தீங்கன்னா எழுதினார். ஆனா ஏன், எந்த காரணத்துக்காக, அவருடைய நோக்கம் என்ன, இது ஏன்னு அவரை விட அவரை சிறையில் அடைச்ச பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஜவஹர்லால் நேரு, காந்தி இது மாதிரியான சுதந்திர போராட்ட வீரர்களை விடவும், இப்போ இந்த போங்க போகன் மாதிரியான தற்கொலை இருக்காங்க இல்லையா, அந்த தற்கொலைகளை விடவும், இந்த இடதுசாரி தற்கொலைகளை விடவும், சாவர்கர் ஷூவை நக்குனான்னு சொல்ற அந்த தற்கொலைகளை விடவும் சாவர்கர் எந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனவர்னு தெரிஞ்ச ஒரே கட்சி, ஒரே இனத்தை சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க. அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளை வெளியே விட்டா கண்டிப்பா இந்த ஆள் வேற ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இதனால நமக்கு பாதகம் பயங்கரம், அதனால இந்த ஆளை வெளியவே விடக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்கன்னா இவருடைய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்தியாவுக்காக பாடுபட்டவர்கள்னு சொல்லப்பட்ட இந்த ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய காந்தியும், குழந்தைகளின் தந்தைன்னு சொல்லக்கூடிய நேருவும் எப்பேற்பட்ட சொகுசோட இவங்களுடைய சிறைவாசம்ன்ற பேர்ல எவ்வளவு குஜாலா இருந்தாங்கன்னு உண்மையான வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இவர் மெர்சி பெட்டிஷன் எழுதினாரு. இவங்க பிரிட்டிஷ்கார்கிட்ட இவர் நான் அடிமையாவே இருக்கேன், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு இவர் எழுதினாருன்னு இங்க சொல்றாங்க இல்லையா. இவர் மட்டும் கிடையாது, காமராஜர், ஜவஹர்லால் நேரு, இந்த மகாத்மா காந்தி, இன்னும் விடுதலைக்காக பாடுபட்ட எல்லாருமே ஒரு கட்டத்துல யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதித்தான் கடிதத்தை அனுப்புவாங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன், அது ப்ரொசீஜராகவே இருந்துச்சு. அவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. இதுல இருந்து யாருமே தப்பவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது லெட்டர் எழுதும்போது அந்த லெட்டர்லயே கடைசியா இப்படித்தான் இருக்கணும்ன்றது ஒரு முறை. அந்த முறையை பின்பற்றிய பெரும் தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்டு அவங்க பேரை எழுதின பல டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. சரி, சாவர்கர் ஷூவை நக்குனார்னு ரொம்ப பிரபலமா பேசக்கூடிய ஒரு கூட்டம் எந்த கூட்டம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட விட்டுருவோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜேபிஎம் கூட்டம். இந்த ஜேபிஎம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, மண்டி போட்டுட்டாருப்பா, இவரையெல்லாம் மாவீரன்னு சொல்றீங்களே, இவரெல்லாம் இந்தியாவை காட்டி கொடுத்தவர், இவரெல்லாம் சுதந்திர போராட்ட வீரனே கிடையாது, இவரெல்லாம் இந்துத்துவா மதவெறியன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் இவங்க தூக்கி கொண்டாடுற ஜெய்பீம் இருக்கார் இல்லையா, அவர் எத்தனை முறை யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு எழுதியிருக்காருன்னு தோ இந்த போட்டோஸ்லேயே பாருங்க. அம்பேத்கர்னு இருக்கா, அம்பேத்கர் எழுதியிருக்காரா? அப்ப அம்பேத்கர் பிரிட்டிஷ்காருடைய அடிமைதான். ஆனா அம்பேத்கர் எப்பேற்பட்டவர் அம்பேத்கர் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ஒரிஜினலி பிரிட்டிஷ்காரங்களுடைய அடிமை யாராரோ அவங்க எல்லோருமே சுகபோகமா வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பிக்கல் புடுங்களும் இல்லாம பிரிட்டிஷ்கார் கூடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இணக்கத்தோட இணைப்போட இருந்தாங்க. அவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. சிறைன்னு சொன்னாலுமே இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு
மாளிகையிலும் வீடுகளிலும் இவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கு பேரு சிறைவாசம்னு இப்போ நம்ம கிட்ட உருட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே அதை பார்த்து கேலி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மையான சிறைவாசம்னா என்னன்னா, கையை நீட்ட முடியாம காலை நீட்ட முடியாம பேசுறதுக்கு யாருமே இல்லாம ரொம்ப கொடூரமா ரொம்ப நரக வேதனையை அனுபவிச்ச சிலர் மட்டும்தான் உண்மையான சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள். அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் ஒட்டிய தமிழர், அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அங்க வடக்குல எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாவர்கர். இவர் என்ன பண்ணாங்கன்னா, இவர் லெட்டர் எழுதுறான்னு சொல்றாங்க இல்லையா, இவர் தனக்காக மட்டும்தான் இந்த லெட்டர் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. தன்னோடு கூடவே இருந்த பல பேருக்காகவும் சேர்த்து அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. இந்த விஷயத்த யாரும் பேச மாட்டாங்க. அதையும் தாண்டி இவர் என்ன அந்த லெட்டர்ல எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சக கைதியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, என்னை இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, கொடூரத்துக்கு உட்படுத்துறாங்க, என்னை டி கிளாஸ் கைதியா பாக்குறாங்க, எனக்கு உண்மையாவே இங்க எந்த ஒரு சுதந்திரமே கிடையாது, இங்க வேணும்னே என்ன டார்கெட் பண்ணி இது மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. இதெல்லாம் ஏன் மக்களே ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணி செய்யணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை மட்டும் இது மாதிரி செய்யறாங்கன்னா, ஒண்ணு அவன் தீவிரமா இந்த அரசாங்கத்தை எதிர்த்தவனா இருக்கணும், 2 அவன் இந்த அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமா இருக்கணும். இந்த 2த்தையுமே சாவர்கர் பண்ணார். அதனாலதான் காந்தியையும் நேருவையும் தடவி கொடுத்த இந்த பிரிட்டிஷ் சாவர்கரை பிழிஞ்செடுத்தாங்க. அவருக்கு அடிப்படை மனிதனுக்கு தர வேண்டிய எதையுமே தரவிடாம தடுத்தாங்க. இதனால இவர் என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு, எப்படியாவது இவங்க மனசை மாத்தியே ஆகணும், நான் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்க இருந்து வெளியே போய் நம்மளுடைய காரியத்தை சாதிக்கணும்னு தான் இவர் லெட்டர் எழுதுறாரு. இது இந்த அரசியல் தெரிஞ்சா புரியும், அரசியல் தெரியாத மக்கு மண்ணாங்கட்டிகளுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த மாதிரி விஷயத்த ஹோச்சிமின் கூட பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்காக ஹோச்சிமின் சரண்டர் ஆயிட்டார், காலில் விழுந்து விட்டார்னு சொல்ல முடியுமா யாராவது? அவர் இந்த மாதிரியான வேலையை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த யுஎஸ் ஒபீடியன்ட்லி யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு சாவர்கர் எழுதிட்டாரு, வேற எந்த இந்திய தலைவர்களும் எழுதவே இல்லைன்னு ஓடிட்டு இருக்கானுங்க. நான் உங்களுக்கு உதாரணமே காட்டிட்டேன். அம்பேத்கர் எழுதியிருக்காரு, காந்தி எழுதியிருக்காரு, ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சரி, இவங்களாவது பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருக்குன்னு எழுதிட்டாங்கன்னு இங்க ஒத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்காரு இல்லையா, 2ஆம் உலக போறப்ப ஜப்பானுடைய அம்பாசிடருக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்காவை பகைச்சுக்கிட்டீங்க, அதனால போர் கண்டிப்பா வரப்போகுது, போர் தொடுக்க போறாங்க, அதனால நாங்களும் உங்களை எதிர்த்து சண்டை போடுவோம்னு இவர் என்ன பண்றாருன்னா ஜாப்பனீஸ் அம்பாசிடருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுஎஸ் ஒபீடியன்ட்லி, ஓகேவா, இந்த 2 வார்த்தையில ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை போட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் ஜாப்பனீஸ் அம்பாசிடருக்கு அனுப்புறாரு. அப்ப இந்த யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஒபீடியன்ட்லி அனுப்பிட்டார் இல்லையா, அதனால வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் ஷூவை நக்கிட்டார்னு சொல்ல முடியுமா? இல்ல ஜப்பானியர்களுக்கு அடிமையாகிட்டார்னு சொல்ல முடியுமா? இல்ல வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பானியர்களுடைய கையால்னு சொல்ல முடியுமா? இல்ல வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சங்கின்னு சொல்ல முடியுமா? என்னடா தற்குறித்தனம், உங்களுக்கு எல்லாம் 6 அறிவு இருக்கா? இல்ல உங்களுடைய மண்டையில மூலன்றது கிடையவே கிடையாதா? உண்மையாவே மாட்டுச்சானம் உங்க மண்டையில தான் இருக்கா? இதுக்குதான் மக்களை சொல்றது, வெறும் ஒரு புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு அதுல எழுதினவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம, அவனுடைய ஐடியாலஜி என்னன்னு தெரியாம, அவனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாம, அவன் சொல்றத உண்மைன்னு நம்பி அதுதான் இந்த உலகத்திலேயே 100% உண்மைன்னு வாழக்கூடிய, அதையே எடுத்து பேசி தன்னை அறிவாளின்னு காட்டக்கூடிய ஏகப்பட்ட அறிவுகட்ட பொறுக்கிகள் இந்த இந்தியாவில் உண்டு. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. அதுல ஒரு பொறுக்கி தான் நம்ம போகன். அதுக்கடுத்து ஏற்கனவே இன்னும் சில பொறுக்கிகளை பத்தி நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். இங்க அறிவியல் பொறுக்கிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அறிவியல் பொறுக்கிகளும் இவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து பேசிட்டு அதுதான் உண்மைன்னு இவனுங்க லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ், தங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்மையை சொல்லாம ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை மட்டும் இவனுங்க பரப்பிட்டு வரானுங்க. ஏன்னா இவனுங்க தற்கூறிங்க தான். இவனுக்கு உண்மை எதுன்னு தேடி பார்க்க தெரியாது, அது எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது. கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத தடுப்பூசி கோமாளிகளால் தான் இது மாதிரியான வீடியோவை போட முடியும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான் மக்களே. செகண்ட் பார்ட்ல சார் இன்னும் என்னென்னலாம் ஊட்டி வச்சிருக்கான்றத நாம பார்த்து அதை அடிச்சு குப்பையில போடுவோம். அறியாத்த மக்களே. Until we meet again.